புயலால் பாதிக்கப்பட்ட சென்னை புறநகர் பகுதிகளுக்கு இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் மின் விநியோகம் தரப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி உறுதியளித்திருக்கிறார். புதிய தலைமுறையிடம் தொலைபேசி மூலமாக பேசிய அவர் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்து முதல்வரோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் கூறினார். கிட்டத்தட்ட 10,000 மின் கம்பங்களுக்கு மேல் சேதமடைந்துள்ளது. 450 மின் மாற்றிகள் சேதமடைந்துள்ளன. அதை சரி செய்வதற்கு இன்னும் ஒரு 2-3 நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட 10,000 பணியாட்கள் இதில் பணியெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் அந்தந்த பகுதியில இருந்து அந்த பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு 2-3 தினங்களுக்கு முழுமையாக மின்சாரம் சீரடையும். மின் டவர் கிட்டத்தட்ட 21 டவர் இருந்துருச்சுங்க. அதாவது உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து மின்சாரத்தை கொண்டு வர முடியலங்க. அதெல்லாம் 2 நாள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று இருக்குது. அந்த பணி முடிஞ்ச உடனே அதே சமயத்தில் சைமல்டேனியஸா மின் கம்பங்கள் நடுகின்ற பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது முடிந்தவுடன் 2-3 நாட்களில் புறநகர் பகுதியில் கொடுக்கப்படும். அவசர தேவைன்னா ஜிஹெச் எல்லாத்துக்குமே நாங்கள் ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் முக்கியமான பகுதிக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதனால அவசர தேவைக்கு இங்க பிரச்சனைக்கு இடமில்லாம மின்சார வாரியம் சரியா பணியாற்றி கொண்டிருக்கின்றது.